கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து அதில் என்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்பதை குறித்து தியானிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 29ஆம் வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், மனிதனை படைத்தவர், எல்லா மனிதனையும் நேசிக்கிறவர். மனிதனுடைய வாழ்க்கையில சோர்வு வரும் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எல்லா மனிதர்களும் இந்த உலக வாழ்க்கையில ஏதாகிலும் ஒரு காரியத்தில் சோர்ந்து போவார்கள் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அதனாலதான் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் சோர்வு வரும். பணக்காரரா இருந்தாலும், ஏழையா இருந்தாலும், படித்தவர்களா இருந்தாலும், படிக்காதவர்களா இருந்தாலும், மனிதனுடைய வாழ்க்கையில எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் சோர்வு வரும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எப்படிப்பட்ட மனிதனா இருந்தாலும் ஏதாகிலும் ஒரு காரியத்திலே அவன் சோர்ந்து போவான் என்பதை கடவுள் அறிந்திருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, சோர்ந்து போகிறவனுக்கு நான் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு நான் சத்துவத்தை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் விசுவாசிக்க வேண்டும். சோர்ந்து போகும்போது எங்கே போவது? சர்வ வல்லமுள்ள ஆண்டவருடைய சமூகத்திற்கு போய், ஆண்டவரே நீர் எனக்கு பலன் கொடுங்க என்று ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, இளைஞர் கூட இலைப்படைந்து சோர்ந்து போவார்களாம். இளைஞர் கூட இலைப்படைந்து சோர்ந்து போவார்களாம். வாலிபரும் கூட சில நேரம் இடறி விழுவார்களாம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரு மனிதன் சோர்ந்து போகும்போது கர்த்தருடைய பாதத்திற்கு போய் அவருடைய பாதத்துல காத்திருந்து ஜெபிக்கும் போது அவன் ஒரு புது பலனை பெற்றுக் கொள்ளுகிறான், ஒரு புது நம்பிக்கை பெற்றுக் கொள்ளுகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே நாம் எப்படிப்பட்ட சோர்வில் இருந்தாலும் கர்த்தருடைய பாதத்திற்கு போவோம், புது பலன் அடைந்து காரியங்களை நாம் செய்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.